என்னடா வீட்டுக்கு சொல்லு எனக்கு தெரியாது கேட்கல என்னடான்னு கேட்டேன். உடனே சொன்னா இதுல பிரதீபத்தில் தானே ராமனுடைய அவதாரம் பண்ணினா ராவணன் வந்து அனுமானம் லட்சுமணன் வந்து அங்கதன் தூக்கிட்டு வந்தா அப்ப தூக்கிட்டு வரும்போது எம்பெருமானுடைய திருநேயிலிருந்து இந்த திருத்தொழா இங்க கீழ் விழுந்துருக்கு. திருத்தொழா விழுந்துருக்கு. அந்த திருத்தொழாவுடைய வாசனை அது நடந்தது பிரதீபம். பிரதீபத்துக்கு அப்புறம் திரேதாயுகத்துல ராமன் அவதாரம்னா திரேதாயுகத்துல ராமன் வந்து இலங்கைக்கு போறதுக்கு இங்க சேதுக்கரைக்கு வந்தான். துவாபரயுகத்தினுடைய கடைசியில தான் நான் இருக்கேன் எப்படி இருக்குன்னா அப்ப சொன்னார். அப்ப சொன்னா ஓஹோ இந்த திருத்தொழாய்க்கு இத்தனை யுகங்கள் அத்தனை வருஷங்கள் கழிச்சும் கூட அந்த திருத்தொழாய்க்கு வாசனை இருக்குமா நிச்சயம் இருக்காது தெரியுது இல்லையா? 40 தொழாயுடி அப்படின்னு இருக்கிறதுனால நாராயணன் இங்க இருக்கான்றது எங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணா அப்படி அனுபவம். அந்த போய் அங்கே கூட சேர்த்து இப்ப கூட அந்த ஊர்ல மாதிரி ஒரு கதை சொல்றான். கதை சொல்றது நியாயம். அது மாதிரி இன்னும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டா எம்பெருமான் எங்கே இருந்தாலும் அவன் இருக்கிறது இந்த வாசனை நிச்சயம் அடிக்கத்தான போகுது. 40 தொழாயுடி அது மாதிரி 40 தொழாயுடி நாராயணன். அது மாதிரி என்ன பண்ணணும் கேட்டா துவாரகையில பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி ஒரு எண்ணெய் கொடுப்பான். தெரியும் எண்ணெய் கொடுப்போம். அதெல்லாம் போய் பார்க்கணுன்னாலும் ஒரு துவாரகைக்கு போனா தெரியும். அந்த எண்ணெயை கையில் வந்து தடவிணும்னா 10 நாள் கூட வாசனை போகாது. 10 நாள் ஆனாலும் சரி 11 நாள் ஆனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் கூட அந்த வாசனை போகாது. அப்படி ஒரு உண்டு. அதே மாதிரி திருவேங்கடனுடைய அனுபவமா ஏன்னா அது இருக்கும் பார்த்துருக்கோம் துவாரகைக்கு இருக்கும் பார்த்துக்கலாம். ஆனாலும் கூட திருவேங்கடனுடையானுக்கு இந்த திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் உண்டு. அந்த திருமஞ்சனத்துக்கு வியாழக்கிழமைக்கு இந்த சீபாத்திரையோன்னு ஒன்று பண்ணுறேன். இதை வந்து ரொம்ப அந்த கைகறிகளாக தான் இது பண்ணணும். அதை வந்து பச்சைக்கற்பூரம் குங்குமம் போய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இது பண்ண முடியும். அது ஏதோ எம்பெருமான் நமக்கு பூர்வாசிரமத்தில் அந்த அத்தியனம் பண்ணுற நாளில் அது ஒரு அனுபவம். அது என்ன ஒன்றும் அரைச்சி கொடுக்கணும். கொடுத்துட்டா இந்த உடம்புல 1 மாதம் வாசனை போகவே போகாது. 1 மாதம் நிச்சயம். அப்படி எங்களுக்கு நமக்கு இந்த ஒண்ணுமில்லாத அழுதி ஒரு ஒண்ணுமில்லாத சரீரத்திலே இந்த மாதிரி ஒரு வாசனைகள் இருக்கும் போது அதனால் 40 தொழாயுடி அவனுடைய திருமேனியில பட்ட வாசனை எங்கேயாவது போகுமா? அப்பேற்பட்ட ஆச்சரியமான நாராயணன் போட்ட 40 தொழாயுடி நாராயணன் அப்படின்னு உள்ள இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. உள்ள இருந்து நீ என்ன பண்ற தெரியுமா? அசடுத்தமான ஒரு காரியம் பண்ற. இங்க இருக்கிற ஒரு சுகம் இருக்க இந்த புத்த ஸ்திரீகளுடைய சுகத்தை நீ அனுபவிச்சுருக்க. சரணாகதம் பண்ணக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கக்கூடிய அவன் உபதேசம் பண்ணியிருக்கான். அதனால ஒண்ணு நான் கிருஷ்ணன் அந்த 8ஆம் அனுபவத்தை எங்களுக்கும் கொஞ்சம் அனுபவிக்கிறோம்னா நாங்களும் அந்த சந்தோஷப்படுவோமோ இல்லையோ ஒன்றை வச்சுட்டு நாங்கள் சந்தோஷப்படுவோமோ அப்படின்னு கேட்டா அதுக்கு அவள் அதுக்கும் பதில் சொல்ல பேசாத ஆனந்தாவும் அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கான். அதனால அதுக்கு மேல என்ன சொன்னான்னு கேட்டா 40 தொழாயுடி நாராயணன் நம்மால் போற்ற பரிதம். நம்ம அவனை ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணினோம்னா ஸ்தோத்திரம்னா அவனை பற்றி நிற்கும் அவருடைய ஸ்துதிகளை பற்றி சொன்னா என்ன போற்ற பரிதம் நமக்கு ஓடுங்கிற இஷ்டங்களை கொடுப்போம். பரின்னு சொன்னா இஷ்டத்தைன்னு அர்த்தம். பரின்னு சொன்னா இங்க சரணாகதின்னு அர்த்தம். அது மாதிரி என்ன பண்ணுவோம் எம்பெருமான் பண்ணா சரணாகதி பண்ணுவான். அந்த தத்துவத்தை விட்டு நீ இந்த அற்பமான ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இது நியாயம் இல்லையே தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வேலை என்னன்னா அதுக்கு போய் சரி எழுந்து ஒதுர போறான்னு நீ எழுந்து அப்படியே ஒதுராது அப்படின்னு சொன்ன. ஏன் எழுந்து அப்படியே ஒதுராதுன்னா ராமன் வந்து அவருக்கு கேட்டா ராமன் இருக்கிறது அதுல என்னன்னா சீதையை காட்டுக்கு போற ராமன் காட்டு கிளம்பினான். அப்போ சீதையை நீ வராதே காட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் கேட்டா காடு வந்து ரொம்ப தூரம் பயமானது அது அதெல்லாம் இருக்கும். அப்போ அவன் சொன்னா நீ எங்க இருக்கியோ அது உன்னோட கூட இருந்தேன்னா அது சொந்தம். ஒன்றை விட்டு இருந்தேன்னா அது நரகம் தான். அதனால இப்ப என்னாச்சு எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு எப்ப பார்த்தாலும் கட்டனுடைய அனுபவம் இருந்தால்தான் நமக்கு சம்பந்தம் நல்லதே தவிர அவருடைய சம்பந்தம் இல்லாத போனா நரகத்துக்கும் நரகத்தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு இது போட்ட பரிதனம் புண்ணியனா அப்படின்னு சொல்லி படுபடி அப்படின்னு இவ்வளவு சொன்னா அதுக்கு மேலேயே ஒரு கட்டம் பேசாத படுத்துருக்கான். அப்படின்னா கூட்டத்தின் 11 நாள் கூட்டத்தின் வாயிலிருந்த கும்பகர்ணனும் உனக்கே பெருந்துயில் தான் வந்தாகும் அப்படின்னு என்னன்னா கும்பகர்ணன் 11 நாள் கூட்டத்தின் வாயில கூட்டம்னா யமன் அசம் கூட்டம் யமனுடைய வாயில போய் விழுந்தான். யாரு ராமனுடைய ரூபமாக யமன் வந்து இவனை அடிச்சு கொள்ளுட்டான்.
விட்டான். அப்ப இவனால இவன் இன்னும் பிரம்மதேவர்கிட்ட பிதாமகர்கிட்ட வரன் கேட்டு வாங்கியிருக்கான். நான் நல்லா தூங்கணும்னு போதும். அவன் கேட்ட வரன் கேட்க வேண்டிய எண்ணம் வேற, ஆனா நடந்தது வேற. அப்ப வந்து சரஸ்வதி அவனுடைய வாயில உட்காந்து அவன் என்ன சொன்னா, நிர்தேவத்துவம் போடணும்னு கேட்டான். தேவதைகளே இல்லாமல் இருக்க போகணுங்கிற சரஸ்வதி கேட்கணும்னு யோசனை பண்ணான். பகவான் பார்த்தா அது வந்து இது நிர்தேவத்துவம் குணா போடுவேன், அதனால நான் நித்ராத்துவம் சொல்லிட்டேன். ஆனால் ஆகா கொடுத்துட்டே இருக்கேன். அவன் என்னோட சரஸ்வதி அவனுடைய வாக்கில் போய் உட்காந்து நான் தூங்குறது போடணும்னு கேட்டான். அவனே ஒருத்தராலையும் எழுப்ப முடியாது. இந்த பொண்ணாளிலே ஆண்களாலையும் யாராலையும் அவனை எழுப்ப முடியாது. அப்படி தூங்கக்கூடியவன் அவனை என்னமோ கட்டப்பட்டு அவன் எழுப்பிவிட்டான். எழுப்பிட்டு அவன் கூட்டத்தின் வாய் விழுந்தான். அவனுடைய வாயில போய் விழுந்துட்டான். அதனால இன்னும் நான் போடும்போது அவன் என்ன சொன்னாப்போ, எனக்கு நான் வந்து பிரம்மதேவன்கிட்ட ரொம்ப சிரமப்பட்டு வரம் கேட்டு வாங்கிட்டேன். இந்த வரத்தை கெடுத்து விட்டான். அதனால என்ன பண்ணேன்னா, யாராவது என்ன மாதிரி தூங்கினான்னா அவள்கிட்ட நான் தோற்றவனாக ஆகட்டும்னு சொல்றேன். யாராவது தூங்கினான்னா அவள்கிட்ட நான் தோற்றவனா ஆகட்டும் அப்படின்னு. அப்பேற்பட்ட கும்பகர்ணன் உங்களுக்கு தோற்று போட்டாங்க. 12 நாள் கூட்டத்தின் வாழ்வியல கும்பகர்ணனும் தோற்றும் கொண்டே தோற்றும் உனக்கே விருந்திருந்தான். அவன் தோற்று போறது மட்டும் இல்லாத உன்னை நல்லா தூங்கும் வேலைன்னு இது பண்ணிவிட்டான். அதனால இன்னைக்கு தூங்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்ல. 12 நாள் கூட்டத்தின் வாழ்வியல கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே விருந்திருந்தாலும் ஆற்றல் அனந்தருடைய ரொம்ப தாங்க முடியாத சோம்பேறித்தனம் அவருக்கு. இவ்வளவு சோம்பேறித்தனம் இல்லாதவனா நீ இவ்வளவு படுத்துக்க மாட்டேங்க. இத்தனை சொல்லணும் அந்த கிருஷ்ணா. அதாவது இலசுகம், அதாவது அப்படி என்ன நல்ல வியாக்கியானத்தை சொல்ற போது சரணாகதி மற்றும் தத்துவம் பண்ணிட்டா அவனுடைய அனுபவம் அந்த அனுபவம் வேற. இப்போ இவ்வளவு என்ன பண்ணிருக்கா, சாதாரண இது லோகசுகம் பிரகிருதியுடைய சம்பந்தமானதுனால கிருஷ்ணானுபவத்தை கிருஷ்ணனோட நீ அனுபவிச்சிருக்க. அந்த அனுபவத்தினால இது சாஸ்திரமான அனுபவமா, அதனால இந்த அனுபவத்தினாலேயே சோம்பேறித்தனப்பட்டு ஆற்றல் அனந்த உரையாடி ஒரு நல்ல சுறுசுறுப்பா ஒன்றும் பண்ணாத சோம்பேறித்தனமாக படுத்துட்டு இருக்கேன். ஆற்றல் அனந்த உரையால் அருங்கலமே அப்படின்னு சொல்றார். இந்த போற்றப்படுறது நாற்பத்துள்ளாயிரத்தி நாராயணன் அப்படிங்கிறதுக்கு 100 வியாக்கியானம் தோன்றுது. நான் சரி உள்ள எப்படி வருவான், 4 வருஷமும் கதவை சாட்டிருக்கேனே அவன் வரலையே அப்படின்னு கேட்க அவன் ஏன் வரதுக்கு முடியாதுன்னு. வாராவின் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா முந்தாய் அடியே நாளை அவே தீபா தீரா நிகழ்த்திய என்னை ஆண்டாய் குழந்தை கூட உனக்கு ஆட்பட்டு அடியே இன்னும் முதல் செய்யணும். நீ வாரான்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நிற்போம். வரமாட்டாலும் நினைச்சிட்டு இருக்கோமா அந்த இடத்துல வந்து நிற்போம். எங்க நீ இப்போ கோபிகள்லாம் காணும்னு சொல்ற போது அங்கே வந்து நிற்போம். வாரா மாயா வருவான்னு நினைச்சிருந்தா இருக்கணும். எங்கே வருது வாரா மாயா மாயா மூர்த்தியா அப்படி வந்தீங்கன்னா கிட்ட ஆரா உள்ளா உன்னை பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் கூட மாறாது. ஆரா உள்ளா அடியே ஆவி அகமே நிறுத்திப்பான். என்னுடைய உள்ளம்பு உண்டு அண்ணா சந்தோஷமாக எப்பவுமே நான் சந்தோஷப்படுத்தி வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, தீராவினைகள் என்ன ஆண்டா என்னுடைய வினைகள்லாம் போக முடியுது. என்ன என்ன இது பண்ணிட்டேன். என்னுடைய வினைகள்லாம் போயிட்டு நான் பார்க்கும்போதுன்னா என்னாச்சு, எம்பெருமானுடைய தொழில் நிச்சயம் சாஸ்திரமாக கொடுக்க போகிறோம். தீராவினைகள் திரைக்குழந்தை கூட உனக்கு ஆட்பட்டு அடியே இன்னும் உடல் வேணும். உனக்கு நான் இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த சந்தாரத்துடைய இந்த சிரமங்கள்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த நாற்பத்துறாய் அப்படின்னா அது நம்ம வரும் இங்கே உள்ளே இருக்கான்னு எப்படி நீ தீர்மானம் பண்ண அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறேன். உள்ளே இருக்கான்னு நிற்க மாட்டாங்க. கலப்பா நானும் கூட்டிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், ஒரு காற்று கூட வரைய முடியாத இடமா இருக்கேன். காற்று நான் தான் எங்கே பார்த்தாலும் நான் தான் சர்வம் யாருமே நாராயணா அவனை எங்கே பார்த்தாலும் யாரும் இருக்கக்கூடியவன் கண்ணன் அவன் தான் வச்சிருக்க முடியும். அதனால வந்து அப்படின்னு ஆட்ட அனந்தருடைய அறிந்தவனே ரொம்ப அழகான எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு இடஸ்திரிகளுடைய கூட்டத்துக்கு அந்த ஆவணமாக இருக்கக்கூடிய பெண்ணு ஏற்றமாக இருந்து ஆனால் சந்தோஷமாக எல்லாத்தையும் வந்து துணிமணியெல்லாம் சரி முடிச்சுட்டு ஏன்னா வியாக்கியானத்தில் அழுவார் பெரியவாழ்னா மகான்கள்லாம் அனுபவிச்சதை அதை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்ல சுலபமாக புரிய முடியுமாக வழியை கொடுக்குறது ஆச்சரியமான அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வந்து எங்களுக்கு அனுகிரகம் அந்த கூட இருக்க வேண்டியது பண்ண வேண்டியது அப்படிங்கிறதாக இந்த பாசகத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் நீ வந்து அதுக்கு மேலே இருக்கணும்னா அவன் வந்து இந்த ஆனந்த அனுபவமானது இருக்க இது எந்த மட்டும் இருக்கும். இதற்கு கொஞ்ச நாளைக்கு இந்த ஆனந்தம் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கான், அவன் 40 நாராயணன் நம்மால் தோற்ற படைதலும் பழைதம். அந்த பழையனா என்ன நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நமக்கு நல்ல கருணாநிதி தத்துவத்தை உபதேசித்து நீங்க என்ன வேணா நம்மாம் சரணம்
என்னை மட்டும் நீ வந்து அடையணும், அடைஞ்சிட்டுன்னா நான் உனக்கு மோட்சம் மாசுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சொன்ன வார்த்தை யாரு? அண்ணன் தான் சொன்னான், கிருஷ்ணன் தான் சொன்னான். அந்த கிருஷ்ணனே நீ இந்த சுகத்துக்கு மட்டும் அனுபவிக்க கூடாது, அந்த மோட்சமான நியாயம் கொடுக்கக்கூடிய பறை நமக்கு பறைந்தது மோட்சம் சரணாகதி தத்துவம். அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணக்கூடிய கண்ணனை நாம் எல்லாரும் போய் திருப்பி ஆராதிச்சோமான, பாவை நோம்புனால ஆராதிச்சோமான அவன் நமக்கு எல்லா விதமான மோட்சத்தினுடைய உபாயங்கள் எல்லாம் நமக்கு உபதேசித்து நல்லது பண்ணுவன். அதனால நாம் அவனை ஆசிரியப்படும் அப்படிங்கிறதா இது பாடுறதுனால என்னாச்சு, இந்த கண்ணன் தான் நமக்கு எல்லாம் இதுவாச்சு அப்படிங்கிறாரு இந்த வாசகத்தினுடைய தாற்பயம். அது மாதிரி நான் 40 அப்படிங்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ வியாக்கியானம் இருக்கு. அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப நாள் நின்று இருக்கு. நாம் பாரதத்தில் சொன்னாங்கிறது இருக்கிற வாசனை கதை இருக்க இல்லையாங்க, அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு வாசனை செய்து கரையில இருக்குங்கிறது அனுபவிக்கிறார் சொல்கிறாங்க. இருக்கிறவங்கலாம் கூட சொன்னால் ஐயா அப்படி இருக்குங்க. அது மாதிரி அது இது பண்ண அந்த பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சம்பளம்தான் கூட எந்தருமானுடைய பகவத் அனுபவத்துக்கு பாத்திரமானோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால், ஆரோடு சம்பளம் எங்கோ இருக்கான். நாம் எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்கிறோம். நம்ம சிவயிட்டமோ பிராமணாலோ அதை கேட்கறது ரொம்ப குறைச்சலாக கேட்குறான். ஆனால் எதுக்கு இது சொல்கிறோம்னு சொன்னோம்னா, பகவத் அனுகிரகம் இருக்கு. அவன் எவனாக இருந்தாலும் பகவத் அனுகிரகம் தான் அவனுக்கு நல்லது தோணுகிற கட்டளை தோணவே தோணாது. ஒரு தடவை திருப்புராணி இருக்கிற போது உபன்யாசங்கிற போது ஒருத்தர் யாராவது சேவிக்கிறது வந்து அவங்க சேவிக்க வந்து அவன் தாயார் அம்மா பொண்ணு 2 பேரும் வந்து சேவித்தேன். சேவித்த உடனே அவள்கிட்ட வித்தியாசத்தில் நம்ம மறுநாள் இந்த பொண்ணுடைய பிள்ளை வந்தான். பெருசா நல்லா பெருசா மீசேன்றது அவங்க வச்சுருக்கான். ஏன்டா நீ பிராமணன் ஆச்சே மீசை வச்சுருக்காமா வெளியிடாது. அவன் எதுக்கோ மாற்றணும், அவன் பிராமணன் அங்கன்னு சொன்னான். நியாயமான விடயம் அது வேண்டாம். அது என்ன பண்ணுறோம், மறுநாள் நாம் இந்த நிச்சயத்தில் இருக்கிற போது மறுநாள் என்னன்னா, சிங்கப்பூர்லேருந்து ஒரு செம்படவன் மீன் பிடிக்கிறவன் நாளைக்கு சுவாமிகிட்ட நான் பேச முடியுமான்னு அங்கே இருக்கிறவங்க கேட்டுருக்கேன். அந்த ஊரில் இருக்கிறவருக்கு ஒரு பிராமணனுக்கே ரொம்ப வேண்டியது. அவன் கேட்டுருக்கான். சரி என்ன சொல்ல முடியும், இந்த சுவாமி நேரம் பேச மாட்டார், நீங்கள் ஒன்றா சொன்னால் கேட்டு அப்படின்னு சரி வச்சு அப்படின்னு. இப்போ நம்ம அதான் அவன் வந்து அந்த முன்னாடி சொல்கிற போது மத்தியானத்தில் இந்த எதுவும் போட்டு வச்சுன்னா அது காதல் விட முடியுமா. அவன் சொன்னால், நான் வந்து இத்தனை நாளாக தெரியாதமாக ஒரு மீசை வச்சுருந்தேன். பகவத் சம்பந்தம் ஏற்படணும்னு சொன்னால் இந்த மீசை வச்சுக்கிற தப்புன்னு எனக்கு வாங்க சொல்றது என் மனசுக்கு படுது. நான் மீசை வச்சுருக்கேன். பகவத் சம்பந்தம் ஏற்படணும்னு அவன் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பகவத் சம்பந்தம் நமக்கு ஏற்படணும்னு சொன்னால் நம்மளோட இது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு சொல்லவே இந்த கீதை அந்த இவ்வளோ இடஸ்தியை எழுப்புற போது பகவத் சம்பந்தம் நமக்கு இருக்கிறதுனால இந்த இகசுகங்கள்லாம் முக்கியம்னு, அதனால அதைத்தான் நாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி தத்துவத்தை உதயகணும். அதனால தேற்றமாக இருந்து சில பேரோ ரொம்ப அபாயங்கள் வந்து கருவத்தரங்கணும் கறந்து நீங்களோட இந்த நோம்பு ரூபத்தை நீ வரணும் அப்படிங்கிறதாக இந்த பாடலுக்கு சொல்லி வச்சேன். அடுத்த பாகம் கற்று கலவைகள் கண்கள் பலகரந்து செற்றாட்டை சென்று சரி செய்யும் குற்றம் இல்லாத கோவலம் பொற்படியே குற்றவர்கள் குரமையிலே போகிறார் சுற்றத்தில் தோழிமான எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து வெயில் வண்ணம் வேறுபாட சுற்றாதே தேசாதே சென்ற பிள்ளாட்டி நீ எற்று கொடுக்கும் பொருளைகளோ கறந்து பசுக்கள்லாம் வந்து கட்டுக்கரை வெறும் பழங்கள் எல்லாம் மாடு கறந்தாச்சுன்னா அது என்ன ஆகும், நெய்யத்துக்கு போகணும். அந்த மாதிரி போகும்போது நீ வந்து நல்ல பொருளோடு இல்லாத கல்வி இடஸ்தி கோபுர கல்வி நீ வரணுங்கிறத பற்றி இந்த பாசத்தை நாளை பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த கட்டு கரவையை செய்யும்